யாரோ பாக்கிறதுக்கு வந்துடுறாங்க. காசு கொடுக்க காசு எடுத்துறாங்க மாமா. சொல்லுங்க இவன் கையில சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு நாம உயிர் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து என்ன சொல்லுமா உன் ஆழத்திலே ஒரு ஆலயத்திலே என்கிற என்ன செய்கிறார்கள்? தொட்டு தாலி கட்டி கணவன் நன்றாக இருக்க வேண்டும், ஈனெடுத்த மகன் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும், குழந்தை வர வேண்டி திருமணத்தார நீங்க எத்தனையோ வேண்டுதலுக்காகி ஒரு ஆலயத்தினுடைய வாயிற்படி வெளியில் நின்று தன் மரியேந்தி மறிக்கணைக்கை பெறுகிறார்கள். பெற்ற காணிக்கை வேண்டுதல் என்ற பெயரில் உனது ஆலயத்தில் இருக்கக்கூடிய உன்னிலை செலுத்துகிறார்கள். அதற்கு மாறாகி உலகால நாய் அனுபவிக்கூடிய செல்லியப்பட்டோர் இந்த பாமர மக்களத்தில் சென்று மடியேந்தி மடிக்கணைக்கை பெற வேண்டும். பாமர மக்களும் செய்த பாவம் அனைத்தும் தீர வேண்டும், குடும்பத்தில் சுபநிலைத்து நடக்க வேண்டும். மனதில் உனக்கு ஆளுக்கு 5-10 போடுவாங்க போடிய போக முடியாது சொன்னாய். இந்த செல்லியம்மா உங்ககிட்ட மடியேந்தி வராம்மா ஐயா. ஏன்னா இந்த எந்த குறை இருந்தாலும் நினச்சிக்கிட்டு இந்த செல்லியம்மனுக்கு 1 ரூபாவோ 2 ரூபா 5 10 கையில் கிடைச்சது நீங்கள் போடுங்க. எந்த குறை இருந்தாலும் நினச்சிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த குறையெல்லாமே நீங்கள் விடும் ஐயா. ஆமாம் எல்லாருமே போடுங்க தயவுசெய்து. இன்னும் பகவான்லாம் இருக்கிறாரு, எல்லாரும் உட்காந்து அமைதியாக ஆட்டம் போகணும். இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அதேமாரி இருக்கணும். இப்போ யாருன்னா இப்போ தார்பாயோ தலைகாணியோ பாய் எடுத்துன்னு வீட்டுக்கு போனீங்க மறுபடியும் மண்ணோலி பாம்பா தான் போறீங்க. யாரும் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே மாநிலரான்மா மரணமேதாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் இதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் இவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீவம் காண்டீவம் நழுவ விட்டாய். மன்னரும் நானே மக்களும் நானே மரச்செடி கொடியும் நானே. சொல்பவன் கண்ணன் சொல்பவன் கள்ளன் துணிந்தெனில் தர்மம் வாழ. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார், அந்த புண்ணியமும் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காத்தினான், கண்ணனே சாத்தினான், கண்ணனே கொலை செய்கின்றார். காண்டீவம் எழுக இக்கைவன்மை எழுக இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க. பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஸ்ருதா தர்ம சம்சாவனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே.
வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கினி மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கினி மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. உட்பழி ஏற்றாயடா கர்ணா, உட்பழி கொண்டேனடா. நானும் உட்பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்க கண்ணனும் பணி செய்ய முன்னடி பணிவாரடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. கர்ணா பஞ்சகள் கல்லலடா. கர்ணா பஞ்சகள் கல்லலடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. எனக்கும் இடம் உண்டு, அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு.
ஏய், எங்க வரா? குளிச்சிட்டு. குளிச்சிட்டு நாடு வரணும் மாதிரி சொல்லிடுறேன். ஏய், குளிச்சிட்டு வந்தா வீட்டுக்கு அதை வாங்க. டேய், கொண்டு செல் கஜானாவுல சேர்றே. டேய், உலகார நாயகி சென்னை வாக்கிய இந்த பவர் மக்களுக்கு சென்று மணியேந்தி மணிக்கணக்கு விருதுரை காட்சியை பார்க்கும்போது பார்த்தாண்டா என் மனசு குளு 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 குளு. ஏய் செல்லே, அடித்து என்ன சொல்றீமா? என் மனைவி இருந்தார் என்னை கட்டெடுத்து முத்துவடத்தின் காமாசை தீர்த்து வைத்திருப்பார். எனக்கு ஆசை அதிகரித்து விட்டது. என் மனைவி அழைக்கிறார்கள் கொடுத்து உனை கொடுத்து என்னை கட்டெடுத்து முத்துவடத்தை ஆசை தீர்த்து மனிதரைக்குள் என் கரம் இருக்கிறது. அதற்கு கட்டுப்பட்ட வில்லை என்பதை மறந்து விடாதே. சந்திர சகதையினார் உன்னை கட்டிப்பிடித்து முத்துவனுடைய காமாசியை நான் தீர்க்க வேண்டுமா? உன்னை கட்டிப்பிடித்து முத்துவனுடைய காமாசி நான் தீர்ப்பேன். ஆனா இப்போது முடியாது. நான் கதையாக சொல்ற கதை. இப்போது எந்த நிலை இருக்கின்றேன்? எப்படி இருக்கிற? மாதவிடாயா இருக்கின்றேன். உலகாலும் நாயகி பாமர வைக்கலுக்கெல்லாம் தெய்வம் விளங்கக்கூடியவள். உலகாலும் நாயகி செல்லி இவ்வளவு ஒரு தெய்வமாக திகழ்ந்தாலும் இவள் யார்? இவளும் ஒரு பெண்தான். ஏனென்றால் என் இனத்த தாயாக இருந்தாலும் உடற்பட அக்கா தங்கையாக இருந்தாலும் தொட்டு தாலி கட்டி மனைவியாக இருந்தாலும் பெண்ணைக்குரியது மாதவிடாய். மாதத்திற்கு ஒரு முறை 3 நாட்கள் 5 நாட்கள் 7 நாட்கள் பெண்ணைக்குரிய நாள். அப்பற்பட்ட உலகால நாயகர் விளையக்கூடிய செல்லை விட்டவள் இப்போது மாதவிடாய் இருக்கின்றார். இந்த நேரத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர இயலாது. அப்படி என்றால் எப்படி என்னை கட்டெடுத்து 7 நாள் கழித்து 8 ஆசை நான் தீர்த்து விடுகிறேன். என்ன 7 நாள் கழித்து 8 வந்த கட்டெடுத்து முத்தோடு காமத்தை தீர்த்து வைக்கிறாயா? உன் வார்த்தை தெரிவித்து கூட சொல்கிறேன். 7 நாள் கழித்து 8 வருவேன் கட்டெடுத்து முத்தோடு தாசை தீர்த்து வைக்க மறந்தி. அண்ணா கண்ணா வைகுந்த வாசா கோபால கண்ணா ஆபத்தாண்டவா அனதரட்சக கோவிந்தா இனு கூப்பிட்டாலும் கூப்பிட்டு கூலுக்கு ஓடி வந்து குறைய தீர்ப்பாய் அண்ணா. உன்னோட தங்கச்சி கத்தி கதிரை கொண்டு இருக்கின்றன அண்ணா. இதை காப்பாற்ற வர மாட்டாய் அண்ணா. ஒரு மாநில இடத்தில் எது கேட்க கூடாது அது கேட்டுவிட்டு ஒரு மாநில எது எனக்கு கொடுக்க கூடாது அதை கொடுத்து விட்டு நான் தனிமையில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றேன் அண்ணா. என்னை காப்பாற்ற வர வேண்டாம் அண்ணா. தாயார் சொல் பாடி வந்து சிவமே
தாயே இதுவரை என்னை வாழ்த்துங்களம்மா. சுகமோட வாழ்ந்திருக்க வேண்டும். தாயே டேய், அம்மா நான் வந்திருப்பது நேரம் என்று விளக்கமாக தெரிந்து கொண்டாயா? ஆமா விளக்கமா சொன்னால் தெரியும். என்னுடைய நாடு என்ன, ஏய், என்னோட பெயர் என்ன, பெயர் என்ன? என் கணவர் பெயர் என்ன ஏய், என்று விளக்கமாக சொல்கின்றேன். ஆகட்டும். ஓடிவா. என் பேர் லில்லி என்று அழைப்பார். நெல்லி என்று அழைப்பார்கள். டேய், இந்த பூ நிறுத்த சபையில் வந்திருப்பது இன்னார் என்று உனக்கு சொன்னால் தான் விளக்கமாக சொன்னால் தெரியும். நான் ஜோதி மாதி மாதி ஜோதி மாதி மாதி சகோதரி சொல்லுங்க. திரும்ப நம்ம 7 பேரும் ஒன்னாக சேர்ந்து பூலோக சென்று பூலோகத்தில் நீராடி விட்டு அங்க இருக்கிற மலரெல்லாம் பருத்தி சரமாக தொடுத்து நம்ம அக்கா தங்கச்சி ஒருவர் குந்தில் ஒருவர் சூடு கொள்வது வழக்கம். அக்கா, இன்று நம்ம இருவரும் வந்து விட்டோம். ஆமா, இன்னும் 5 வரவில்லையே. நம் இருவரும் நந்தவனம் சென்று மலர்களை பருத்தி ஆரமாக தொடுத்து
இருக்கும் பொழுது 7 வரும் வந்து வருவார்கள். ஆமா சரியான யோசனை. அவங்க கூட்டில் நம்ம சொல்லிட்டா அவங்க சந்தோஷப்படுவார்கள். அப்படியா? ஆமாண்டி. நம்ம முன்பதாக போனா நம்ம சகோதரிகள் பின்பதாக வந்து விடுவார்கள். போகலாமே. போகலாமா? தோரணம் பறித்து வாடிக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தங்கை இருவர்களும் நந்தவனத்தில் ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்கள். இருக்கலாமா? இருக்க விட மாட்டேன். ஆலயத்தில் இருக்க விளக்கானது அழைத்து பார்க்க வேண்டும். போந்தனை ஜோடிக்கொண்டு மலராகப்பட்டது வாடி பார்க்க வேண்டும். முகமும் கருவடித்து பார்க்க வேண்டும். கொடுத்தேன் சாகும், கொடுத்தேன். வேண்டாம் அக்கா, உங்க முகத்தை பார்ப்பதற்கு அருவருப்பாக இருக்கிறது. நம்மளுக்கு என்ன ஆகிவிட்டது? ஒண்ணுமே தெரியவில்லை. அதை பார்த்தாயா? அணியாத விளக்கு ஆலய விளக்கு அணைந்து விட்டது. அது மட்டும் கிடையாது அக்கா, இந்த நந்தவனத்தின் அருளை பறித்துமே அனைத்து மாறிவிட்டது. முகமெல்லாம் ஒருவர் முகம் ஒவ்வொரு பார்க்க முடியாத அளவுக்கு கருத்து போய்விட்டது. நம்மளுக்கு என்ன நடந்தது? யாரால் இப்படி ஆச்சு? சரி, இது எப்படி நடந்தது என்று நம்முடைய அண்ணனை பார்த்தால் தெரியும். சரியான யோசனை. அண்ணா ஹரிஹரி கோவிந்தா நாராயணா. அண்ணா அண்ணா கோவிந்தா. வருகின்றார்
வைகுந்த வாசன் லட்சுமி சமேதன் கமலக்கண்ணன் கார்மேகவண்ணன் இயல பலராமதேயத்தை கொண்டும் தசம் என்று சொல்லக்கூடிய 10வது ஆரத்தி எடுத்து பல அறக்கரைகளை வென்று இப்போது யாதொரு குறையில் அமல் இருக்கின்றேன். இருந்தாலும் என்ன இது என்னுடைய தங்கையின் குரலோசை கேட்கின்றேன். பள்ளி கொண்டே எங்களுக்கு துயர் நேர்ந்து விட்டதண்ணா. துயரே நம்ம சொல்லுவாயம்மா. இருவரும் கண்ணீரும் கம்பளமுமாக காட்சி அளிக்கின்றீர்கள். நீங்க என்ன அறியாதவரா தெரியாதவரா? உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டுமா அண்ணா? அண்ணா என்னவென்று சொல்லுவோம் அண்ணா. அனைத்திலும் நாங்கள் 7 பேரும் பூலோக செல்வது வழக்கம். இன்று 5 வரவில்லை, நாங்கள் 2 சென்று பூலோக சென்றோம். பூலோகத்தில் அழகெல்லாம் பார்த்தோம் அண்ணா. மலர் பறிக்கும் நேரத்தில் என்னவென்று தெரியவில்லை, அணையாத விளக்கு ஆலய விளக்கு அணைந்து விட்டது. அது மட்டும் கிடையாது அண்ணா, மலர்கள் அத்தனை ஆடி விட்டது. அது மட்டும் இல்லை அண்ணா, எங்க முகமெல்லாம் பாருங்கள் அண்ணா, கருத்து போய்விட்டது அண்ணா. எப்படி நடந்தது ஒன்றுமே தெரியவில்லை. விளம்புங்கள் அண்ணா, விளம்புங்கள். இவை அனைத்தும் எதனால் நின்றது என்று தெரியாமல் இந்த அண்ணனை நாடி வந்திருக்கிறீர்கள். உங்களை தேடி வந்திருக்கணும், சொல்லுங்கள் அண்ணா. இவை அனைத்தும் ஒரு சாபத்தினால வந்த சாபமா? ஆமா. யாரு கொடுத்த சாபம்? உங்களுக்கெல்லாம் மூத்தவள் இருக்கின்றாள் அல்லவா செல்லி, அவள் கொடுத்த சாபம். நிறுத்துங்கள் அண்ணா உன் விளையாட்டை. எங்கள் சகோதரி எங்களுக்கு எதற்காக சாபத்தை கொடுக்க வேண்டும்? அவளுக்கு நாங்க எந்த குறையும் செய்யவில்லை, தவறு எதுவும் நடக்கவில்லை அண்ணா. என்னென்ன சொல்றீங்க? செல்லி ஒரு பெருத்த ஆபத்திலே சிக்கி கொண்டிருக்கிறார். ஆமா. இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் நந்தவனத்தில் ஆடி பாடி மகிழ்ச்சியாக சென்றீர்கள் அல்லவா? ஆமா. இதனை பொறுக்காமல் தான் அவள் உங்கள் இருவருக்கும் சாபத்தினை கொடுத்து விட்டார். அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது நாங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடியவில்லை எவரால். பரவாயில்லை அண்ணா, இந்த நேரத்தில் நாங்க இருவரும் சகோதரி பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டுமா? அடிகள் அண்ணா. தங்கா செல்லி அண்ணா,
உன் தங்க நிலைமை பாரு அண்ணா. என்னை காப்பாற்ற வந்து விட்டாய் அண்ணா. தங்கா, அண்ணா உனக்கு என்னதான் நேர்ந்தது? அண்ணா, ஒரு மாநிலத்தில் எது கேட்க கூடாதோ அது கேட்டு விட்டேன் அண்ணா. அப்படி என்ன தங்கா நீ கேட்டு விட்டாய்? தாய்க்கு தலைமகளை இருக்க வேண்டும், தலைச்சகரம் சுமந்திருக்க வேண்டும். அப்படியே மட்டும் என்ன எனக்கு நரபலி கொடுத்த உன் கண்முன்னே தோண்டி காற்று எழுப்பில் உரைத்து விட்டேன் அண்ணா. கேட்கலாமா? தவறுதானே கேட்கலாமா? அப்பா, உனக்கு கொடுக்கின்ற வழியெல்லாம் போதாதா? நரபலி கேட்டுதான் கிடைக்க வேண்டுமா? தவறுதான் தங்கா. தங்கா, என்ன இதன் பிறகு என்ன நடந்தது? அது மட்டும் இல்லாமல் நீ என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தவளை காமாற்றி தீர்க்க வேண்டும் என்று கேட்டான். அக்கா இறங்கிக்கா. அண்ணா இது என்ன இது? ஒரு மனிதன் ஒரு தெய்வத்துடன் ஒண்ணா சேர்வதா? இதை நீங்க பார்க்கலாமா? பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கலாமா? என்னென்ன இது விளையாட்டு உங்களுக்கு? தங்கா, அண்ணா இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று புரிகின்றதா உனக்கு? என்னன்னா அன்றாட நாள் கைலாயத்திலே என்ன நடந்தது? உனக்கும் உன்னுடைய கணவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதல்ல? ஏற்பட்டது. என்னவென்று வாக்குவாதம் ஏற்பட்டது? ஆண் வர்க்கம் சிறந்ததா அல்லது பெண் வர்க்கம் சிறந்ததா என்று இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆமண்ணா. இந்த வாக்குவாதத்தின் மூலமாக உங்கள் இருவருக்கும் போட்டி ஏற்பட்டு அந்த போட்டியிலே நீ தோல்வியடைந்து விட்டாய். அப்படி தோல்வியடைந்த பின்பு பூலோகம் புறப்படும் பொழுது உன்னுடைய பாதத்தில் இருக்கும் தண்டமானது உடைந்து அதிலிருந்து 7 முத்துக்கள் சிதறி 7 இடத்திலே விழுந்தன. அந்த 7 முத்துக்களும் 7 அவதாரம் எடுக்க வேண்டும் என்று அன்றே சாபம் கொடுத்து விட்டார் உன்னுடைய கணவர். அது மட்டும் இல்லை, முட்டாத்தூர் கிராமத்திலே முதல் முத்து விழுந்த இடத்தில் நீ செல்லியாக அவதாரம் எடுக்க வேண்டும். செல்லியாக அவதாரம் எடுத்து ஒரு மாநிலத்திலே படாத அவமானங்களையும் துன்பங்களையும் பட வேண்டும் என்று அன்றே சாபம் கொடுத்து விட்டார் உன்னுடைய கணவர். அன்று கொடுத்த சாபம் தான் இன்று உனக்கு தாங்கி நிற்கின்றது தங்கா. அண்ணா தங்கா, பெண் புத்தி பின் புத்தி என்று ஒரே பாருங்கள் அண்ணா. உன்னுடைய தங்கச்சி நான் உணர்ந்து விட்டேன் அண்ணா. இனிமேல அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். என்னை காப்பாற்றேன். தங்கா, இது தெய்வமாகிய உனக்கு மட்டும் இல்லை தங்கா, பாமர மக்கள் யாவராக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு தலைகணம் தலைக்கு மேல் ஏறிவிட்டால் உன்னுடைய நிலைமைக்கு தான் ஆளாக வேண்டும். தவறுதான் சகோதரிதான் திரிந்து விட்டார்களை காப்பாற்றுங்கள் அண்ணா. தங்கையை காப்பாற்ற வேண்டும். இருந்தாலும் என்னால் முடியாது தங்கா. என்ன காலம் முழுவதும் அவனுக்கு அடிமையாகவே இருக்க வேண்டும் அண்ணா. தங்கா, நான் பட்டோ துன்பம் துயரம் எல்லாம் போதும் அண்ணா. இனிமேல அவனுக்கு அடிமையா இருக்க கூடாது அண்ணா. என்னை காப்பாற்ற அண்ணா. தங்கா, உன்னை எதனால் காப்பாற்ற முடியாது உரைக்கிறேன் என்று தெரியுமா? எதனால அண்ணா? உன்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சந்திரசேனார் கரத்திலே ஒரு மந்திர கோலினை வைத்திருக்கிறான். அந்த மந்திரக்கோள் கட்டுப்பட்டவன் நான். கட்டுப்பட்டவள் நீயாவாள். ஆகையால் அது அவன் கரத்திலே இருக்கும் வரையில் உன்னை என்னால் காப்பாற்றவே இயலாது. உன் விளையாட்டு என்னன்னா இது? வேடிக்கையா இருக்கிறது. உன் மாய கண்களை ஒரு முறை அந்த மந்திரக்கோளை பார்த்தால் போதும், அந்த மந்திரக்கோள் காணாமல் போய்விடும். அந்த மந்திரக்கோள் உனக்கு ஒரு பெருசா? சகோதரி காப்பாற்ற வேண்டும். தங்கையின் பாசம் துடிக்கின்றதோ? தங்கா, இருந்தாலும் உன்னை காப்பாற்ற நான் ஏதாவது ஒரு வழி செய்கிறேன். அதை பார்த்திருக்கிற ஒரு ஆலயம் தெரிகின்றது. ஆமண்ணா. அந்த ஆலயத்தின் பின்புறம் சென்று நீங்கள் அனைவரும் அமர்ந்திருங்கள். நான் கஞ்சாடை காட்டுகிறேன். அப்பொழுது வந்து அந்த மாநில அழைத்து விடலாம். புறப்படுங்கள். என்னுடைய தங்கையை காப்பாற்ற வேண்டும். இப்பொழுது நான் என்ன செய்வது? ஒரு வழி பிறந்து விட்டது. கருடா, நதிக்கரைக்கு நீராட செல்கிறான். அவன் நீராடும் வேளையிலே கரத்தின் மீதுதான் மந்திரக்கோலினை வைத்திருப்பான். கரை மீது வைத்திருக்கும் மந்திரக்கோலினை அவனுக்கே தெரியாமல் நீ கைப்பற்றி வர வேண்டும். கருடா, புறப்படு, ஆணையிடுகிறேன். கட்டடத்து மத்தடத்தை காபத்தை தீர்த்து வைக்கிற உரத்தை நேற்றோடு 7 நாள் முடிவானது. இன்றோ 8 ஆரம்பம். செல்லியை சந்திக்க வேண்டும், கட்டடைக்க வேண்டும், மொத்தத்தை குறைக்க வேண்டுமே. உடல் அனைத்தும் அசத்தமாக உள்ளது. இப்படியே சென்றால் செல்லியை கட்டணைக்க முடியுமா? ஆகினால் நீராடி பிறகு சந்திக்கிறேன். செல்லியை மந்திரைக்குள் கறந்திருக்கிறேன்.
கரத்தில் வைத்துக் கொண்டு எப்படி விளையாடுவது மந்திர கோலை கரவை வைத்துவிட்டு நீரை விட்டு பிரிகெடுத்துக் கொள்கிறேன். அடே சந்திரசேகரனையனார், இந்த மந்திர கோலினை வைத்துதானே என் தங்கையை கட்டுப்படுத்திக் கொண்டு வருகிறாய். இப்பொழுது பார் உன்னிடைமை என்ன ஆகின்றது என்று. தங்கா நீரை விட்டு வந்துவிட்டு செல்லியை சந்தைக்கு வேணும், கட்டு அணைக்கு வேணும், முத்தத்தை உடைக்க வேணும், காமத்தை செய்து கொள்ளணும். நீ உரைத்த பிரகாரம் 7 நாள் கழித்து 8வது நாள் உன்னை காண வேண்டும். கட்டி தலைமுறைக்காக உன்னை தேடி நாடி வந்து சந்திரசேகரனார் 7 நாள் கழித்து 8வது நாள் வந்திருக்கிறாய். உண்மை. என்னை கட்டி பிடித்து முத்தமுடைய காமாசியை தீர்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறாய். உண்மை. உன்னுடைய ஆசை நான் தீர்க்கிறேன். அப்படியா? இப்போதை எப்படி இருக்கின்றேன்? இப்போது எப்படி அதனால காய்ச்சலிக்கிறாய்? பிறந்த மேனோடு இருக்கின்றேன். வா. உலகாலும் நாயகி அவதாரம் 1008 சிறப்பு 108 விளங்கி கோவில் எடுத்திருக்கும் ஒரு பேர் மேல் மலையூர் அங்காள பரமேஸ்வரி, மேல் மருவத்தூர் அதிபராசக்தி, காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, முத்துமாரி, ரன்னமாரி, முத்துமாரி நமது விளத்தவர் நமது ஒவ்வொரு கிராமத்தில் ஸ்ரீ கங்கையம்மனாகவும் மாரியம்மனாகவும் வந்தவள். அப்படி 7 அவதாரத்தில் தலைசுரர் விளங்கக்கூடிய செல்லியாக விட்டவள் இப்போது பிறந்த மேனியோடு உடையில ஆடையில்லாமல் இந்த சந்திரசேகர் நயனர் வருகைக்காக வழி மீது விவத்தை காத்து கொண்டிருக்கிறார். 7 கண்கள் கணவருக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். 7 கரங்கள் துடைக்கிறது. ஏனென்றால் ஒரு தெய்வம் தெய்வத்தோடு ஒன்று சேர்வார்கள், ஒரு மானிடன் பெண்ணோடு ஒன்று சேர்வார். அதற்கு மாறாகி ஒரு மானிடன் ஒரு தெய்வத்தோடு ஒன்று சேரப்போகிறேன். சரித்திர வரலாற்றில் இந்த சந்திரசேகர் நயனருடைய பேராகப்பட்டது பொன்னத்தில் வதிக்கப்பட வேண்டும். உன்னுடைய தங்கை இருவருக்கு அளித்த சாபம். அண்ணா, நான் கொடுத்த சாபத்தை நானே பெற்றுக் கொள்கிறேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி. தங்கா சரி, அண்ணா, அந்த மாலை உடலை இரு பிளவாக கிழித்து மேல்புறம் நோக்கி வீசி எறிந்தால் மேல்சேரி என்றும் கீழ்புறமாக நோக்கி வீசி எறிந்தால் கீழ்ச்சேரி என்றும் பெயர் விளங்கட்ட தங்கா. அப்படி ஆகட்டும். அது மட்டுமில்லை, இந்த முட்டத்தூர் கிராமத்திலே உனக்கு ஒரு ஆலயத்தினை அமைக்க வேண்டும். அண்ணா, எனக்கு ஆலயம் ஒன்று அமைத்தா ஊரு கிராமத்தில் வேண்டாம் அண்ணா. வேற எங்கு? வேறு கோடியில ஒரு ஒதுக்குமுறையாக ஆலயத்தை அமைக்க வேண்டும். பிறகு நான் பட்ட துன்பம் துயரம் எல்லாம் போதும் அண்ணா. அந்த அறைக்கினுடைய போதோடு இருந்ததாக கிழித்து மேல் நோக்கி வீசி இருந்தால் மேல் சேரி என்றும் கீழ் நோக்கி வீசி இருந்தால் கீழ் சேரி என்றும் 2 சேரி மக்களை ஒன்று சேர்ந்து தாய் வீட்டு சீக்கிரமாக எனக்கு திருவிழா செய்தாதான் என்னுடைய ராஜமாக புறப்படும். ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆலயத்துக்கு முன்பதாக அந்த அறைக்கினுடைய சிலை வைக்க வேண்டும். ஏன், எதற்காக? சில காலங்கள் அவனுக்கு அடிமையாக வைத்து கொண்டு வந்தல்லவா, அதனால நான் என்னை நாடி வர பக்தர்கள் அனைவரும் என்னை வணங்க வேண்டும், அவனை நிந்திக்க வேண்டும். தங்கா செல்லி, நீ உரைத்தவாறே அவனுக்கு வரமளித்தேன். அது மட்டும் இல்லை, இந்த கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் நீ மாரியம்மனாகவும் பல அவதாரங்களை எடுத்தும் இந்த பக்தர்களை காத்து ரட்சிக்க வேண்டும். ஆகட்டண்ணா, புறப்பட்டு வருகிறேன். இது காரணம் எங்களுடைய ஆரணி ரோஜா நாடகம் நடத்திய நாடகம் முட்டத்தூர் செல்லியம்மன் நாடகம் காட்சியோடு நிறைவேறுகிறது. மிக சிறந்த முறையில் இரவு முழுதும் கண் விழித்து பார்த்து இல்லத்தில் செல்லும் பொழுது காலை தரிசனம் கடவுள் தரிசனம் என்பார்கள். வாங்கம்மா, எல்லாரும் அங்கே அம்பாள் தெய்வத்தை கொண்டு எல்லோரும் வந்து இங்கே அம்பாள் கருத்தாலை மீது என்னை செல்லுமாறு போட்டு வச்சிருப்பாங்க. வாங்க, இந்த அதிகாலை பொழுது
அம்பாளை இங்கே அருள் காட்டுகிறாங்க. எல்லாரும் வந்து எல்லாரும் இந்த காலைக்கு அம்மனுக்கு செலுத்தி அம்மன் கொடுக்கும் அந்த அருள் பிரசாதத்தை பெற்று செல்லுமாறு கேட்டுள்ளோம். எங்களுக்கு இனிய வாய்ப்பினை வழங்கி நமது ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு நண்பர்கள், ஆட்டாமைதாரர்கள் அத்தனை உள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நம்முடைய ரோஜா நாடகத்திற்கு ஒப்பந்தம் செய்ய